தேவன் வாழ்க்கையின் சந்தைக்கு திரும்பியுள்ளார். ஏனென்றால் இங்கே இருந்துதான் அவர் அழுகையின் குரலை கேட்டார். நீதிக்காக உரக்க சத்தமிடுகிறது. அது அவர் சிம்மாசனத்தில் எதிரொலிக்கிறது. அவர் தேடும் நபர்கள் யார்? அந்த ஆத்துமா கத்துவதை யாரும் கேட்பதில்லை. பழங்கள் நடுங்கப்பட்டது. அது மறக்கப்பட்டது. அநீதி இழைக்கப்பட்டது. அவர்களை பாதுகாத்தது யார்? அவர்களை கவனித்துக் கொண்டது யார்? அவர்களின் தொடர்ச்சியான புலம்பலுக்கு கவனம் செலுத்தியது யார்? அந்த ஒருவர் ஆண்டவராயிருந்தார். சந்தையின் முடிவு வரையும் நடந்து செல்லுகிற ஒருவராயிருந்தார். நீதியின் கண்களால் எதை இந்த உலகம் மறுதலித்ததோ அதற்கு தன் கரத்தை நீட்டி எழுப்புகிறார். அவர்தான் நமக்கு இந்த கடமையை கற்றுக் கொடுத்தார். நாம் எப்போதும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை. அவர் ஒரு விதவை பெண்மணியை குறித்து பேசினார். அவளுக்கு வழியும் இல்லை, அவளுக்கு பேரும் இல்லை. ஆனால் அவளுக்கு வழக்கு இருந்தது. விடாமுயற்சியுடன் போராட விசுவாசம் இருந்தது. அனுதினமும் அந்த வாசல் அருகே செல்ல விசுவாசம் இருந்தது. அவள் தட்டக்கூடிய ஒரே இடம். ஆம், சில நேரங்களிலே அவளுக்கு பதில் வரவில்லை. ஆனால் அவள் குரல் கேட்கப்பட்டது. அவள் வழக்கு சரி செய்யப்பட்டது. அதே போல் உள்ள குரல்களை தான் அவர் இங்கே கேட்டார். இந்த கதவை நீங்கள் அடைந்த பிற்பாடு பீடம் உள்ளது. மீண்டும் ஒரு முறையாக நேரம் வந்துவிட்டது. புதிய பழங்களை காட்சிப்படுத்த வேண்டிய நேரம். ஆண்டவரால் சேகரிக்கப்பட்ட மிகவும் சாத்தியமற்ற கதைகளை சந்தையின் முடிவிலே இது வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் யாரின் கண்களுக்கும் தெரியாத ஆண்டவர். யார் இரவும் பகலும் கூக்குரல் செய்வார்களோ, நியாயமான நீதிபதி தன் சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் வரும்போது நீதியை கொண்டு வருவார். வணக்கம் பிரியமானவர்களை, விசுவாசிக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். மிக சரியாகும். நீங்க பார்த்த இந்த வீடியோ போலதான் தேவனுடைய கண்களானது பூமி எங்கும் சுற்றி திரிகிறதா இருக்கிறது. தன்னுடையவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்ற அவர் விருப்பம் உள்ளவராய் இடத்தில் இருக்கிறார். குறிப்பாக யாரெல்லாம் இந்த நாட்களில் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அநீதியை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவன் நீதியானவராய் இருக்கிற பட்சத்திலே அவரை விசுவாசிக்கிறவராய் இருக்கிற மக்களாகிய நாம் அநீதியில் வாழ்வது சரியானதா? மிக நிச்சயம் நம்ம யாருமே நம்ம வாழ்க்கையில அநீதியை ஏற்றுக்கொள்ள விரும்புறது கிடையாது. ஆனா எத்தனை மக்கள் நீங்கள் இந்த நேரம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க இந்த சமயம் அநீதியிலே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அநீதியில் இருக்கக்கூடிய ஒரு தாயார், அநீதியில் இருக்கக்கூடிய ஒரு தந்தையாய், அநீதியில இருக்கக்கூடிய ஒரு மகனாய் மகளாய், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும், குறிப்பாய் கணவன் மனைவியாய் அநீதியை சந்திக்கிற ஒருவராய் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா இந்த அநீதி மாறுவதற்கு வழியான தெய்வத்தில் இருக்கிறதா? மிக நிச்சயம். தேவன் நீதியானவராக இருக்கிறார். அவரிடத்திலே வருகிறவர்கள் நீதியை பெற்றுக்கொள்ள விசுவாசத்தை காண்பிக்கும் பொழுது தேவன் பதில் தருகிறவராக இருக்கிறார். ஆனா இங்கு ஆர்வத்துக்குரிய ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட நான் வைக்க விரும்புறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே அநீதியை கொண்டு வருவது நீங்களாகவே இருந்தால் என்ன செய்வது?
உங்களுடைய வாழ்க்கையிலே அநீதிகளை கொண்டு வருகிறது நீங்களாகவே இந்த இடத்துல இருந்தால் அப்பொழுது என்ன செய்வது? பாஸ்டர், நான் என்னுடைய வாழ்க்கையில் அநீதி இந்த இடத்துல கொண்டு வருகிறேனா? சரி, நீங்க கேட்டது சரிதான். நீங்க எப்பொழுது தேவனுடைய விருப்பத்திற்கு நேர் எதிரான முடிவுகளை எடுக்கிறீர்களோ அங்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பிரச்சனைகளை வரவேற்கிறீர்கள். ஆம், தேவனுடைய வழி நடத்துதலை விட்டு விலகுகிற ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனையை ஏற்றுக்கொள்கிறதற்கான வாசலை திறக்கிறார். பாச என்னுடைய வாழ்க்கையிலே நான் பல சூழ்நிலைகள் சந்தித்திருக்கேன். நீங்க சந்திச்ச அந்த சூழ்நிலையை எங்கிருந்து ஆரம்பித்தது? அந்த முதல் துவக்கத்தை பாருங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த வழியிலிருந்து நீங்கள் உங்களை பிரித்து கொண்ட பொழுது இதுதான் சரியாக தேவனுடைய வார்த்தையும் கூட இங்கு உறுதிப்படுத்துகிறது. எரேமியா 2:17 தேவன் இங்கு தெளிவாக இந்த அவருடைய வார்த்தை நாம் கேட்கும்படியாக இங்கு இந்த வார்த்தை அனுமதித்திருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவா இதை உனக்கு நேரிட பண்ணினாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழி நடத்தி கொண்டு போகிற பட்சத்திலே நீ அவரை விட்டு விலகின காரணத்தினாலே இது உன்னுடைய வாழ்க்கை மீது நடக்க நீ அனுமதித்தாய். நீங்க உங்க வாழ்க்கையில சந்திக்கிற இந்த அநீதியை சொதியும் எதனாலே அது உங்க வாழ்க்கையில இந்த இடத்துல கொண்டு வரப்பட்டது? தேவன் நிச்சயம் அநீதி செய்கிறவர் அல்ல. ஆனா தேவனுடைய வழியை விட்டு நீங்கள் விலகின பொழுது, தேவனுடைய விருப்பத்தை விட்டு நீங்கள் விலகின பொழுது, தேவன் அவர் தன்னுடைய வல்லமை உங்களுக்கானதா இதை வெளிப்படுத்த தயாரா இருக்கிறார். எனவேதான் இந்த விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சி மூலமாய் உங்களுக்கு தேவன் வழியானதை கொடுக்கிறார். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் மக்களே. உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய வாழ்க்கையின் வழிகள், சூழ்நிலைகள், போராட்டம் என்னவாக இருந்தாலும் இது எல்லாவற்றையும் மாற்ற தேவன் வல்லமையானவராக இருக்கிறார். வெறும் வார்த்தைக்கானதல்ல, வெறும் ஒரு பேச்சுக்காக நீங்க கேட்டு திருப்தி அடைவதற்காக அல்ல, அவர் இதை செய்கிறவராக இருக்கிறார். அதற்கான ஆதாரம் தான் நேற்று உங்களுக்கு நான் சொன்னது. சாட்சியும் தொடர்ச்சியை பார்க்க போறேன். அந்த அம்மா எப்படியாக தன்னுடைய மகனுடைய சூழ்நிலையை குறித்து கவலைப்படுகிறவராய் இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளை கடினமான ஒரு வாழ்க்கை சூழலில் இந்த இருக்கும் பொழுது அந்த தாயாருடைய நிலைமை எப்படியானதா இருக்கும். நேற்று இந்த சாட்சியின் முதற் பாகத்தை பார்த்தீங்க. இன்று இந்த சாட்சியினுடைய 2ஆம் பாகத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீங்கள் கேட்ட அந்த மகள் வியாதியோடு வலியோடு இந்த தன்னுடைய வாழ்க்கையினுடைய மோசமான சூழ்நிலையை கடந்து போன அவர் இன்று யாராக இருக்கிறார்? அவர் இன்று எப்படியான பதில்களை, சாட்சியை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். சாட்சியை பாருங்கள், பிற்பாடு இணைந்திருக்கலாம். என்னுடைய பையன் பிறந்து அவனுக்கு 4 மாசம் ஆன போது குழந்தைகள் நல மருத்துவர் என்னை பார்த்து சொல்லியிருந்தார், இங்க பாருங்கம்மா, உங்களுடைய குழந்தைக்கு ஹைட்ரோசிஃபிலஸ் என்கிற ஒரு வியாதி இருக்குன்னு சொன்னார். ஹைட்ரோசிஃபிலஸ் அப்படின்ற இந்த வியாதி என்னன்னு கண்டுபிடிங்க. இப்படிப்பட்ட வியாதி தான் உங்களுடைய பையனுக்கு இருக்கு. சிடி ஸ்கேன் எடுக்கும்பொழுது உங்களுடைய பையனுடைய மூளை அதுல தெரியல, முழுசா வெறும் கருப்பா தெரியுது. அது முழுசா கருப்பா தெரியுது ஏன்னா அங்க ஃபுல்லா தண்ணி மட்டும்தான் இருக்கு. அவனால உட்கார முடியல, அவனால தவழ முடியல, அவன் அதிகமா பின்னாடி சாஞ்சிருவான். ஒவ்வொரு முறை அவனுக்கு பால் கொடுக்கும்பொழுதும் அவனுடைய உடம்பு அதை ஏத்துக்கல. அவனுடைய தலை ரொம்பவே பெருசாயிட்டே இருந்தது. நான் பீடத்துக்கு போனேன். நான் கூக்குரல் செய்தேன். தேவனிடத்துல நீதிக்காக கேட்டேன். மீண்டுமாக அந்த அப்பாயின்மெண்ட்டுக்காக போயிருந்தேன். சூழ்நிலை எல்லாமே ரொம்ப மோசமா ஆகுறது போல இருந்தது. 3 முறை சொன்னாங்க ஆப்ரேஷன் கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு. அவனால இயல்பா இருக்க முடியாது. அவனுடைய சாப்பாட்டு செரிமானத்துல அவனுக்கு பிரச்சனை இருக்கும். இவன் எப்படிப்பட்ட ஒரு குழந்தையா இருப்பான்னா, இவனுக்கு ஸ்கூல்ல நிறைய பிரச்சனை வரும். டாக்டர் என்ன செய்ய சொன்னாங்களோ எல்லாத்துக்குமே நான் கீழ்ப்படிந்தேன். ஆனா தேவனிடத்துல நான் கூக்குரல் செய்தேன். எவ்வளவு காலம் நான் இங்கேயே தங்க போறேன்? நாங்க அதே விஷயத்த மீண்டுமாக கேட்டு கேட்டு சலித்து போயிட்டோம். நான் யாரிடத்துல நீதி கேட்டு என்னுடைய நியாயம் விசாரிக்கப்படமோ அவரிடத்துல போனேன். அந்த நேரத்துல தான் இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. அது நான் கலந்துக்கிறது முதல் முறை கிடையாது. நான் உறுதியா இருந்தேன், தேவன் இந்த சூழ்நிலையை மாத்துவாரு, என்னுடைய வழக்கு நியாயம் விசாரிக்கப்படும். இந்த சூழ்நிலையின் கடைசி எழுத்த தேவன் தான் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும். நாங்க பீடத்து மேல ஏறணும், எங்களுடைய குழந்தைய தேவனிடத்துல அர்ப்பணித்தோம். எங்க இருக்கா உங்களுடைய குழந்தை? என் பையன் அவன் இங்க இருக்கான். ஆமா.
இவன் தான் என்னுடைய பையன். ஓ, இவர் தான் உங்கள் குழந்தையா? இவன் தான் என்னுடைய பையன். வாங்க இப்போ ஜான் விக்டர் கிட்ட கேட்கலாம், அவர் எப்படி இருக்காரு. இது எல்லாமே நடந்த பிற்பாடு நாங்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். வெகு காலமா நாங்க காத்திருந்த அந்த நாள் கடைசியா வந்தது. அவங்க இப்படிப்பட்ட வார்த்தையை எங்ககிட்ட சொன்னாங்க. அம்மா, இங்க பாருங்க, ஜான் விக்டர் இனிமேலும் நாங்க இந்த இடத்துல வச்சுக்கிறது நியாயமா இருக்காது. ஏன்னா இப்ப நாங்க கடைசியா எடுத்த இந்த டெஸ்டுடைய ரிசல்ட் பார்க்கும்பொழுது அவன் தலையில இருந்த தண்ணி முற்றிலும் வற்றி போயிடுச்சு. ரொம்பவே சிறிய அளவு தான் இப்போ இருக்கு. எனவே நாங்க இப்ப ஜான் விக்டரை டிஸ்சார்ஜ் பண்ண போறோம். நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஆனா இவருடைய மருத்துவ சம்பந்தப்பட்ட எந்தவித பதிவுமே எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாங்க அழிக்க மாட்டோம். அவருக்கு எப்ப 18 வயசு ஆகுமோ அப்ப மீண்டுமாக நீங்க அவரை கூட்டிட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நாங்க எல்லாத்தையும் எடுப்போம்னு சொன்னாங்க. இப்ப எடுத்த டெஸ்ட் எல்லாத்தையும் நாங்க எடுத்துருவோம். நடுவுல எப்பயாவது பிரச்சனை ஏற்பட்டா உடனே வாங்கன்னு சொன்னாங்க. ஆனா எனக்குள்ள நான் சொல்லிட்டு இருந்தேன், இனிமேலும் நாங்க ஒருபொழுதும் திரும்பி வரமாட்டோம். ஏன்னா எனக்குள்ளாக இந்த முழு உறுதி இருந்தது, என்னுடைய வழக்கு நியாயம் விசாரிக்கப்பட்டாச்சு. இதோட சேர்த்து அவருடைய ஸ்கூல் ரிப்போர்ட் நாங்க பார்க்கும்பொழுது, எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல அவர் படிக்கும்பொழுது முதல் வருஷம் அவங்க சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. நான் அந்த ரிப்போர்ட்டை ஸ்கூல்ல இருந்து கேட்டிருந்தேன். ஏன்னா அந்த ரிப்போர்ட்காக நாங்க காத்துட்டு இருந்தோம். அது உண்மையாலே மாற்றப்பட்டதா இருந்தது. அவங்க எப்படியாக ரிப்போர்ட் வரும்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த நிலையில அது இல்லை. அவருடைய ரிப்போர்ட் பார்க்கும்பொழுது அந்த வயசுல ஒரு குழந்தைகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கப்படுமோ அதை விட அதிகமாகவே ஜான் விக்டர் கிட்ட இருக்குன்ற ரிப்போர்ட் எங்களுக்கு வந்திருந்தது. அந்த பள்ளியில ஒரு நியூஸ் பேப்பர் வச்சிருந்தாங்க. அதுல எல்லா நேரமுமே அந்த பள்ளியில சிறந்த மாணவர்களுடைய போட்டோ வரும். அதுல எல்லாத்துலயுமே என்னுடைய பையனுடைய போட்டோ எப்பவுமே இருக்கும். அதுக்கு பிற்பாடு மேல் படிப்பு படிக்கிறதுக்கான ஒரு ஸ்கூல்ல இருந்து எங்களுக்கு அனுமதி கிடைச்சது. அந்த ஸ்கூல்ல சேரத்துக்காக ஆயிரக்கணக்கான பேர் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனா வெறும் 35 பேரை மட்டும்தான் அந்த ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டாங்க. என்னுடைய பையனும் அதுல ஒருத்தனா இருந்தான். நாங்க எடுத்த முதல் ரிசல்ட்ல இருந்த அந்த குழந்தை இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல எதுவுமே பார்க்க முடியல, வெறும் கருப்பு கலர்ல இருக்கு, அவ்வளோதான். என் பையனுடைய மூளை எந்த பக்கம் இருக்குன்னே தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணியா இருந்தது. இன்னைக்கு அவன் இங்க இருக்கான், ஆரோக்கியமா புத்திசாலித்தனமா நிறைய விஷயத்த தாண்டி வந்தான். நான் பார்த்த ஜான் விக்டர் உள்ள வரும்போது கையில் இந்த பொருள்லாம் கொண்டு வந்தார். என்னது ஜான் விக்டர்? இதை பார்க்குறவங்களுக்கு தயவு செய்து இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். நீங்கள் பார்க்குற இந்த மெடல் எல்லாமே நான் ஒலிம்பிக்கில் ஜெயித்து வாங்கின மெடல். இந்த மெடல் எல்லாமே ஒன்று கணக்கில் வாங்கினேன், இன்னொன்று அறிவியல், இன்னொன்று போர்ச்சுகீஸ் மொழியில். இந்த எல்லா ஒலிம்பிக்கில் கலந்து நான் அதுக்காக வாங்கின மெடல் தான் இது எல்லாமே. இந்த எல்லா மெடல்களும் நான் வருடங்களாக ஜெயித்து வாங்கின மெடல். இதில் மிக சிறப்பான ஒரு மெடல் இதுதான். நீங்கள் பார்க்குற இந்த மெடல் தான். சரியா, இந்த மெடல் நான் சீனாவில் ஜெயித்து வாங்கின மெடல். இது சரியா நான் 2019 இது ஜெயித்து வாங்கினேன். நான் இருந்த அந்த குழு மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இங்கேருந்து சீனா நாட்டுக்கு சென்று பிரேசில் நாட்டை அடையாளப்படுத்துகிற மாதிரி போனேன். ஆனால் இது கூட பீடத்தினுடைய கனி தான். ஏன்னா நான் இதை செய்யும் போது கூட நான் பொருத்தனையே செய்தேன். பிற்பாடு இதை பெற்றுக்கொண்டு நான் எங்கே வரணும்னு நினச்சனோ அங்கே வந்தேன். உங்கள் கையில் கொண்டு வந்த வெள்ளை துணி அது என்ன? இது கூட நான் பீடத்திலேருந்து பெற்றுக்கொண்ட ஒரு கனி தான். இங்கே பார்க்குற இந்த வெள்ளை துணியை நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அறுவை சிகிச்சை நிபுணராக அதுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கேன். இந்த துணியை அதுக்காக தான் நான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் எதில் தலை சிறந்தவர் ஆகணும்னு விரும்புகிறீங்க? கண்டிப்பாக நிச்சயமாக நான் அறுவை சிகிச்சையில் தான் தலை சிறந்தவன் ஆகணும்னு விரும்புகிறேன். என் முழு விருப்பத்தையும் வைக்கிறேன், என் முழு சிந்தனையும், என்னுடைய முழு பலத்தையும். ஏன்னா நான் கண்டிப்பாக நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்கிற ஒருவனாக மாறணும்னு என்னுடைய விருப்பம். என் பையன் டாக்டருக்கு படிக்கிறான். இது எல்லாமே சரி, ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாருமே எங்ககிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் பையனால் படிக்க முடியாது, உங்கள் பையனால் நடக்க முடியாது. வெறும் ஒரு மருத்துவர் கிடையாது, எல்லா மருத்துவரையும் தான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி என்னுடைய பையன் ஜான் விக்டர் அறுவை சிகிச்சையை செய்கிற எல்லா படிப்பும் படிச்சுட்டு இருக்கான். சந்தோஷமாக இருக்கு. தேவன் இவர் வாழ்க்கையில நிறைவேற்றுறதை நாங்க பார்க்குறோம். என்னுடைய பையனுக்காக நாங்க பார்த்த எல்லா டாக்டருமே நான் போய் மீண்டுமாக சந்தித்தேன். எல்லா விஷயத்தை குறித்து நாங்க பேசணும். இன்னைக்கு அவர் படிச்சுட்டு இருக்காரு. தேவனால பயன்படுத்தப்படுவதற்கு ஒரு கருவியாக எந்த தாயார்கள்லாம் என்ன போல முன்னாடி கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு உதவி செய்ய. நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களுடைய ஆசிரியர் இது எல்லாத்தையும் அவங்க கேட்கும் போது, இல்லை நீங்கள் சொல்லும் போது இதை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க? இதை பற்றி நான் அவங்கக்கிட்ட முன்னாடி பேசியிருந்தேன். அப்போது அவங்க இதை பற்றி நம்பலை. இதை உண்மையாகவே அவங்க நம்பலை. நான் நிறைய முறை இந்த மாதிரி எனக்குள்ளே கேள்வி கேட்டிருக்கேன்.
இந்த மாதிரி அவங்ககிட்ட கூட ஒரு முறை கேள்வி கேட்டேன். இந்த மாதிரி ஒரு நோயோட ஒரு குறையோட ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஏதாவது ஒரு சிகிச்சை பண்ணியோ அந்த குழந்தையை குணமாக்க முடியுமா, இல்லை ஏதாவது மருந்துகள் உண்டா? சொல்லுவாங்க, இல்லை கண்டிப்பாக இதுக்கு சிகிச்சை பண்ணி குணமாக்கப்பட முடியாது. உங்ககிட்ட கேட்பேன், இது முடியாதா உண்மையாகவே? சொல்லுவாங்க, இல்லை முடியாது. அப்போ நான் அவங்ககிட்ட பார்த்து சொல்லுவேன், இல்லை இது நடந்துச்சு, எனக்கு நடந்துச்சு, நான் மாறினேன், நான் வித்தியாசமானேன். என் கூட படித்தவங்க அந்த டீச்சர் கூட நம்பலை, அவங்க நம்பலை. என்னுடைய ரிப்போர்ட்டை கொண்டு வர சொன்னாங்க, நான் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து காமிச்சேன். குணமாயிட்டியா? ஆமாம் நான் குணமாயிட்டேன். இதோ இங்க இருக்கு, இதோ இங்க இருக்கு. யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா ஞாபகம் இருக்கா? நான் சொல்லியிருந்தேன் அவருக்கு 18 வயசு ஆகும்போது மீண்டுமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க போகணும். அவருடைய மூளையில எல்லாமே சரியா இருக்கிறதுக்கான சிடி ஸ்கேனுடைய ரிசல்ட் இங்க இருக்கு. ஜான் பீட்டர், நீங்கள் வாங்கினதுலேயே உங்களுக்கு கிடைச்சதுலேயே மிகப்பெரிய ஒரு பரிசு, மிகப்பெரிய ஒரு மெடல்னா அது என்னது? என்கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த மெடல்லையே ஒரு மெடல் என்னன்னா, இங்கே இருக்கிற எந்த மெடலும் அது கிடையாது. என்னுடைய சிறந்த மெடலே நான் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவை மட்டும்தான். அவர்தான் என்னுடைய சிறந்த மெடல், என்னுடைய சிறந்த பரிசு. இங்கே இருக்கக்கூடிய எல்லா மெடலையும் சேர்த்து பரிசுத்தாவியோட ஒப்பிட முடியும்னா இல்லை. இங்கே இருக்கக்கூடிய எந்த மெடலும் கூட என்னுடைய பரிசுத்தாவிக்கு ஒரு ஒப்பீடாக மாறாது. அவர் இல்லைனா கண்டிப்பாக என்னால் இதை கூட செஞ்சிருக்க முடியாது. எண்ணிக்கையில் அடங்காம பல மடங்கு அதிகமா கொடுத்தாரு. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் யோசிச்சு பார்த்ததே இல்லை. என் பையன் காலேஜ்க்கு போவான், இப்படி மெடல் வாங்குவான், நான் யோசிச்சதே இல்லை. எப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேனோ அந்த வார்த்தையே நான் நம்பணும். யார் வாக்களித்தாரோ அவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார்ன்றதை நான் நம்பணும். நான் புரிஞ்சுக்கிட்டேனோ அவர்தான் உண்மையான நீதிபதியா இருக்காருன்னு அப்பதான் எல்லாமே மாறுச்சு. நான் மருத்துவர் மேலேயே முழுசா நோக்கமா இருக்கிறது நிறுத்தினேன். நேர்மையான நீதிபதியா இருக்க தேவனிடத்துக்கு திரும்பினேன். நான் ஜான் விக்டருடைய அம்மா என்னெல்லாம் கஷ்டப்பட்டுமோ இது எல்லாத்துக்குமே ஒரு பலனா ஜான் விக்டர் செய்யக்கூடிய காரியமாக இருக்கு. இது சந்தோஷத்துக்கு சொல்ல வார்த்தை இல்லை. நான் உன்னை மிகவும் அன்பு செய்கிறேன் அம்மா. நான் உன்னை நேசிக்கிறேன். நல்லது மக்களே, நீங்க பாத்தீங்களா, மரணத்தை சந்தித்திருக்க வேண்டியது அல்லது மற்ற மக்களுடைய வார்த்தையினால் வாழ்க்கையின் நம்பிக்கை இழந்திருக்க வேண்டியது ஒரே சிகிச்சை மட்டும்தான் வழி என்று இந்த இடத்துல சார்ந்திருந்தது. ஆனால் தேவனுக்கு எப்பொழுது அனுமதியானது இந்த இடத்துல கொடுத்தாரோ சூழ்நிலை எல்லாமே இந்த இடத்துல மாறியது. இன்று இந்த நபர் உங்களுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கிறார். வெறும் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனாய் மட்டுமல்ல, பல பதில்களை கைப்பற்றுகிற ஒருவராய், தன்னுடைய எல்லா அறிவின் செயல்களிலே திறமைகளிலே மிக பலனான ஒருவராய், தேவன் உங்களுடைய விசுவாசத்தை கனம் செய்ய வேண்டிய நேரமானதா இது இருக்கு. ஆனா தேவன் இந்த விசுவாசத்தை கனம் செய்யலாமா? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தன்னை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நீதி செய்கிறவராய் மக்கள் இருக்கிறார். சரி, தேவன் உங்களுக்கு நீதி செய்யலாமா? எனக்கு நீதி வேண்டும், என்னுடைய வாழ்க்கை மாறும், எனக்கு பதில் வேணும், இது உங்களுடைய பதிலாக இருக்கு. ஆனா தேவனுடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டதா இருக்கிறதா? தேவனுடைய கரத்திலே உங்களுடைய வழிகள் ஒப்படைக்கப்பட்டதா இருக்கா? எத்தனை பேர் நீங்க உங்க வாழ்க்கையை இன்னும் தவறான வழியில வாழ்ந்துட்டு இருக்கீங்க? உங்க யாரையும் நான் குறை சொல்லணும், காயப்படுத்தணும்ன்றது இல்லை. ஆனா நீங்க தவறான வாழ்க்கை இந்த இடத்துல வாழ்கிறவராய் இந்த இடத்துல வாழ்றீங்க. அது உங்களுடைய தீர்மானம், உங்களுடைய விருப்பம். ஆனா எப்படி தவறான வாழ்க்கையில இருக்கிற மக்கள் தேவனிடத்துல இருந்து நீதியை கேட்க முடியும்? சொல்றது புரியுதுங்களா? இது ஒரு பொழுதும் சாத்தியமில்லை. தேவனுடைய நீதி உங்களுக்கு வேண்டுமே, ஆனா அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய நீதிக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். எனவேதான் இந்த விசுவாசின் சிறப்பு சில ஆலயத்தில மக்கள் பல பதில்களை இந்த கைப்பற்றது போல நீங்களும் பதில்களை பெற்றுக்கொள்ள வரவேற்கப்படுகிறீர்கள். தேவன் மாறாத தேவனாயிருக்கிறார் மக்களே. அவருடைய வல்லமையான கரம் உங்க வாழ்க்கையை வழி நடத்த தயாரா இருக்கு. அதுதான் சரியா? நீங்க சாட்சியில பார்த்தீங்க, நீங்க இன்னொரு சாட்சியிலும் பார்க்க போகிறீர்கள். ஆம், இன்னொரு சாட்சியிலும் தேவன் தன்னுடைய அதி அற்புதமான பதிலை எப்படி இந்த நபருக்கு ஆய்ந்து செய்தார். தன்னுடைய வாலிப பருவத்தினுடைய சோர்வுகளை, பலகீனங்களை, பிரச்சனையை ஜெயிக்க இவர் எப்படியான உதவியை இதத்தில் பெற்றார். இன்று தேவனோடு அநீதியை ஜெயித்து நீதியின் பாதையிலே நடக்கிறவராய் இந்த சாட்சியை பாருங்கள். பிற்பாடு உங்களை தயார்படுத்துங்க. உங்களுடைய குடும்பத்தாருக்கு அழைப்புப்படுங்க, உங்களுடைய நண்பர்கள் உறவினருக்கு அழைப்புப்படுங்க. உங்களோட கூட இருக்கலாம், நீங்க ஒன்றிணைந்திருக்கலாம். உங்களுடைய வீட்டுல ஒரு கிளாஸ் தண்ணீரை தயார்படுத்தலாம். விசுவாசத்திலே நாம் இங்கு சேர்ந்து
ஜெபிக்க போகிறோம். தேவன் உங்களுக்கான பலனை இடத்துல கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபத்திலே இறையலாம். சாட்சி பிற்பாடு. வணக்கம். என் பேர் டோனி. நானும் சரி, என்னுடைய குடும்பத்தாரும் சரி, எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் எல்லாருமே யூனிவர்சல் ஆலயத்துக்கு தான் வந்துட்டுருக்கோம். எங்கள் வீட்லேயும் எங்கள் குடும்பத்துலேயும் எந்த விதத்துலேயுமே என்னை சர்ச்சுக்கு போகக்கூடாது, இல்லை தேவனை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடாது, அந்த மாதிரி எந்த ஒரு தடையுமே இல்லை. சின்ன வயசுலேருந்தே அதுவும் சரியாக நானே போக விருப்பம் இல்லைனா கூட எங்கள் வீட்டில் எல்லாருமே சர்ச்சுக்கு போவாங்க. அதனால் நான் அவங்க கூட சர்ச்சுக்கு போகிற ஒருத்தனாக தான் இருந்தேன். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சரி, என்ன தேவனுடைய ஒருத்தங்களாக, அதாவது தேவனுக்குள்ளே இருக்கிற ஒருத்தங்களாக தான் என்னை வளர்த்துட்டு வந்தாங்க. இப்படி இருந்துமே எனக்கு அந்தளவுக்கு தேவனுடைய விஷயத்தில் ஒரு ஆர்வம் கிடையாது. அதை நான் இன்னொரு மதமாவோ இல்லை மற்றவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு போகிறாங்க, நானும் ஒரு இடத்துக்கு போகிறேன், இப்படின்ற ஒரு விதமாக தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி தான் நானும் போயிட்டு இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அந்த விஷயம் எல்லாமே ஒரு பெரிய பாதிப்பை என்னை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்தது. அதாவது சரியா, எங்கள் அப்பா எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும்போது திடீர்னு இறந்து போயிட்டார். நிச்சயமாக எனக்கு தெரியும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த விஷயத்தை ஏன் நடக்க வச்சார் அப்படின்றது ரொம்பவே எனக்கு எனக்குள்ள கோபம் உண்டாக்குனது. எனக்குள்ள அந்தளவுக்கு ஒரு கோபம் உண்டாச்சு. அதே மாதிரி நான் வெறுத்துட்டேன் அந்த அந்த நேரத்தில் என்ன செய்கிறது எதை செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்பவே மோசமான சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு அந்தளவுக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு விருப்பமும் வரல. நான் அதனால் போகாமல் இருக்கிறதுக்கு அநேக காரணத்தை நான் பயன்படுத்தினேன். அப்போது எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டில் சொல்கிறாங்கன்றதுக்காக மட்டும்தான் நான் சர்ச்சுக்கு போகிற ஒருத்தனாக இருந்தேன். அந்த நேரத்தில் நான் ஆலயத்துக்கு போனாலுமே நான் என் நண்பர்கள் கூட அதிகமாக சேர ஆரம்பித்தேன். அவங்க கூட சேர்ந்து கெட்ட பழக்கத்தில் ஈடுபட்டேன். நிறைய பிரச்சனை, அதாவது வீட்டில் அதிகமாக இருக்கிறத விட ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். எப்போவுமே எனக்கு எல்லா இடத்துலையுமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியமாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க கூட இருக்கும்போது நான் ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்கிறத போல் உணர்ந்தேன். ஆனால் இது எல்லாமே என் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு ரொம்பவே மோசமான ஒரு விஷயம் ஏற்பட ஆரம்பிச்சுது. அதாவது நான் மன அழுத்தத்தை கடந்து போனேன். மன அழுத்தம் போது நான் அவங்க கூட இருக்கும்போது மட்டும்தான் அந்த சந்தோஷமோ இல்லை எனக்கு அந்த ஒரு நிம்மதியோ இருந்ததே தவிர, மற்றபடி நான் தனியாக இருக்கும்போது நைட்டில் தூங்கும்போது எனக்குள்ள நிறைய யோசனை வந்துட்டே இருக்கும். சரியாக தூக்கம் வராது. நான் தனிமையாக உணர்வேன். யாருக்கூடயும் எனக்கு அந்தளவுக்கு ஒரு பேசுகிற விருப்பம் வராது. தொடக்கத்தில் இருந்த மாதிரி நான் இல்லை. முதல்ல எல்லாருக்கிட்டையும் பேசணும், அவங்ககிட்ட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கணும், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட பேசணும். ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு அந்த விருப்பம் இல்லாமல் எப்போவுமே என் நண்பர்கள் கூட இருக்கணும், எப்படியாச்சும் இந்த இடத்துல நான் தனியாகவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை நான் கடந்து போக ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் தான் சரியா இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. அந்த நேரத்தில் தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினான். எப்படி தாவீது தன்னுடைய சரீர வழியில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்தாரோ, ஆனால் கோலியாத் பெருசாக இருந்தார். ஆனால் தேவன் அவரோடு இருந்தப்போ அவர் ஜெயிக்கிற ஒருத்தராக இருந்தார்னு சொன்னார். அந்த வார்த்தை உண்மையாகவே என்ன தொட்டுச்சு. நான் அப்போ முடிவெடுத்தேன், என் வாழ்க்கையில் நான் கடந்து போகிற ஒரு விஷயம் ரொம்பவே மோசமானது. அந்த விஷயம் என்னை பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குது. எனக்கு இதுக்கு வழி எதுவுமே தெரியல. ஆனால் நான் நம்புகிறேன் தேவன் என் கூட இருக்கும்போது என்னால் இது ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு. அப்போ நான் முடிவெடுத்தேன், தேவனே இந்த விஷயத்தை நான் ஏற்றுக்க போகிறதில்ல. என் வாழ்க்கையில் கோலியாத்தை போல இருக்க அநீதியை நான் ஏற்றுக்க போகிறதில்ல. சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்கு போகிற ஒருத்தனாக இருந்து வார்த்தையை கேட்டுட்டு, ஆனால் அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் உண்மையாகாமல் நீங்கள் சொன்ன வார்த்தை இல்லாமல் இருக்கிறத நான் ஏற்றுக்க போகிறதில்லைன்னு நான் ஒரு முடிவெடுத்தேன். இந்த விஷயத்தெல்லாம் கடந்து போகும்போது நானே முதல்ல அநீதியில் இருக்கேன்றதை நான் புரிஞ்சுக்கொண்டேன். ஏன்னா அநீதியில் இருக்கேன்னா எப்படி தேவன்கிட்ட போய் நீதியை கேட்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ளே இருந்தது. அப்போது நான் என்னுடைய அநீதிகள் எதெல்லாம் என் வாழ்க்கையில் இருந்ததோ அது எல்லாத்தையுமே மாற்ற ஆரம்பித்தேன். அப்போ தான் தேவன்கிட்ட போய் என்னால் நீதியை கேட்க முடியும். அதனால் நான் என்னுடைய அநீதிகள் எல்லாத்தையும் கைவிட்டு தேவன்கிட்ட இப்போ நான் நீதியாக மாறிஇருக்கேன், எனக்கான நீதியை நீங்கள் தாங்கன்னு அவர்கிட்ட அன்னையிலேருந்து நான் சொன்னேன் தேவன்கிட்ட, தேவன் இன்னையிலேருந்து எதெல்லாம் நீங்கள் என்கிட்ட மாற்றணும்னு விரும்புகிறீங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் மாற்ற தொடங்க போகிறேன். எதெல்லாம் வேணாம் என் வாழ்க்கையில் உங்களுடைய வார்த்தையின் படியிலோ எல்லாத்தையுமே நான் கைவிட போகிறேன். முழுமையாக நான் என்னையே ஒரு தியாகமாக செய்ய போகிறேன். ஏன்னா இந்த அநீதி என் வாழ்க்கையில் இனிமேலும் நான் ஏற்றுக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ நான் முடிவெடுத்தேன், என்கிட்ட இருந்த கெட்ட பழக்கங்கள்
என் கூட இருந்த நண்பர்கள் எல்லாரையுமே நான் வந்து என் வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பித்தேன். நிச்சயமா அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப சுலபம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நண்பர்களை விட்டு போறதோ, அவங்க திருப்பியும் திருப்பியும் என்கிட்ட வந்து, "ஏன் எங்ககிட்ட பேச மாட்ற? ஏன் எங்ககிட்ட அந்த அளவுக்கு இருக்க மாட்ற?" நெறைய விஷயங்கள்ல அவங்க திருப்பியும் எனக்குள்ள வர நெனச்சாங்க. சில நேரத்துல நானே வந்து அது ரொம்ப மோசமா இருக்கு, திரும்பி போகலான்ற நிலைமை கூட வந்தது. ஆனாலும் நான் தேவன் கிட்ட பலன கேட்டேன். ஏன்னா நான் இதுக்கு மேலயும் அந்த வாழ்க்கையில வாழக்கூடாது. இதுக்கு மேலயும் அந்த அநீதியான வாழ்க்கைய நான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஏத்துக்க போறதில்ல அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்தேன். அப்ப இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி அன்னைக்கு நான் என் தியாகத்தை தயார்படுத்தினேன். என்னுடைய சரீரபூர்வமான தியாகத்தையும் தயார்படுத்தினேன். ஆவிக்குரிய விதத்துல என்னுடைய தியாகத்தை தயார்படுத்தினேன். அப்ப நான் தேவன் கிட்ட இதை தான் நான் அறிக்கையிட்டேன். உண்மையாவே நான் வேற எந்த வார்த்தையுமே சொல்லல. என்கிட்ட இருந்த எதெல்லாம் தவறா இருந்ததோ, எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம்லாம் நீங்க எதெல்லாம் என்கிட்ட வேணான்னு சொல்றீங்களோ அது எல்லாத்தையுமே நான் கைவிடுறேன். ஏன்னா நான் இதுக்கு மேலே அநீதியை ஏத்துக்க போறதில்ல. என் வாழ்க்கையில தேவன் நீதி செய்யணும்னா அவருக்கு முன்பாக போய் முறையிட்டேன். இந்த ஜெபத்தை நான் செஞ்சுட்டக்கமா தேவன் கிட்ட சொன்னேன், இது எல்லாத்தையும் நான் அர்ப்பணிக்கிறேன். இதுக்கு மேல நீங்க என்ன காட்ட போறீங்களோ அதையும் நான் அர்ப்பணிக்க தயாரா இருக்கேன். இப்போ உங்களுடைய ஆவியை எனக்கு தாங்க, நான் அவர்கிட்ட கேட்டேன். அந்த நேரம் தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்தார். அப்ப நான் சொல்லி முடிச்சிட்டக்கமா பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக வரும்படி வரவழைத்தேன். வரவழைத்துட்டு அப்புறமா பாஸ்டர் சொன்னாரு, இப்ப நீங்க எதுவுமே பேச தேவையில்ல, தேவன் அவருடைய ஆவியை உங்கள் மீதா வர செய்வார்னு சொன்னாரு. அந்த நேரம் எனக்குள்ள உணர்ச்சியா இல்லை, ஆனா ஒரு உறுதி இருந்தது. தேவன் என் கூட இருக்காரு, அவருடைய ஆவி எனக்குள்ளாக இருக்காருன்ற உறுதி இருந்தது. அதற்கு மேலேயும் எனக்குள்ள அந்த அநீதியை நான் உணரல. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு சந்தோஷத்தை எனக்குள்ள கொடுத்தாரு. இதுக்கு மேலேயும் நான் மன அழுத்தத்துல வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இதுக்கு மேலேயும் நான் சமாதானம் இல்லாம நண்பர்களை தேடி நான் ஒரு சந்தோஷத்துக்காக இல்ல ஒரு நிம்மதிக்காக நண்பர்களை தேடி போகணும்னு அவசியம் இல்லை. நைட்டு படுக்கும்போது எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும்ன்ற உறுதியை தேவன் கொடுத்தார். அன்னைக்கு தேவன் என் வாழ்க்கையில எது அநீதியா இருந்ததோ அந்த அநீதியை நீதியா மாற்றினா, தேவனோடு நான் நீதியை பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த நீதி என் வாழ்க்கையில இருக்கு. தேவன் அவர் வார்த்தையில சொல்லப்பட்ட பிரகாரமா எனக்கு நீதியை செஞ்சிருக்கு. ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதை பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் இந்த மக்கள் எல்லோருமே தங்களுடைய வாழ்க்கையில் நீதியை பெற விரும்புகிறவராய் இருக்கிறார்கள். நான் அதை அறிந்திருக்கிறேன், நீர் அதை அறிந்திருக்கிறேன். ஆனால் என் தேவனே, எல்லோருமே நீதியை பெற முடியுமா? இதுதான் இந்த மிகப்பெரிய கேள்வி. நீதியை பெறப்போவது இந்த யார் ஒருவர் உம்முடையவரோ, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ. எனவே தான் தேவனை ஆண்டவராக இயேசுவே, நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட எங்கள் வழிகளை உமக்கு முன் அர்ப்பணிக்க வேண்டியதாய் இருக்கிறது. இதோ இந்த நேரம் இந்த மக்கள் தங்கள் வாழ்க்கையை உமக்கு முன்பாய் அர்ப்பணிக்கிறவராய், உம்முடைய விருப்பத்திலே உம்முடைய வழிகளிலே தன் வாழ்க்கையை தருகிறவராய், தன்னுடைய தவறான வழிகளை விட்டு இந்த உம்முடைய நீதியின் பாதையிலே நடக்கிறவர்களை நீ தெரிந்திருக்கிறேன், தெரிந்து கொள்கிறேன், அவர்களுக்கான பதிலை தருகிறேன். இதோ எங்கள் தேவனை எங்கள் ஆண்டவராக இயேசுவை விசுவாசத்தோடு யாரெல்லாம் இந்த நேரம் எங்களோடு இணைந்திருக்கிறார்களோ இந்த சாட்சியை பார்த்திருப்பார்கள். இந்த சாட்சியின் மூலமாய் நீர் இவர்களுக்கு இதே உதவியை செய்ய தயாரா இருக்கிறீர், அல்லது இன்னும் பதிலை மிக பெரியதாகும் இவர் கொடுக்க தயாரா இருக்கிறேன். எனவே இந்த மக்களுக்கு உதவி செய்திடும் தேவனே, உம்முடைய பலனான கரம் இவருடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த நுழைந்து வேலை செய்யும்படியாக இவருடைய வாழ்க்கை வழிகளை எல்லாமே ஆசீர்வதிக்கிறேன். உம் திட்டம் இவருடைய வாழ்க்கை மீது நிஜமாகட்டும். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராக உதவி செய்யும் பரிசுத்த ஆவியானவரே, இவருடைய வாழ்க்கையின் எல்லா அநீதிகள் நீங்கி நீதியை பெற்றுக்கொள்ள என் தேவனை தண்ணீரை யார் கரங்களில் பிடித்திருக்கிறாரோ தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். இவரும் இவருடைய குடும்பத்தார் தண்ணீர் இருந்து குடிக்கும் பொழுது உம்முடைய வல்லமை இருந்து குடிக்கட்டும். உம்முடைய குணமாக்குதலுக்காய், விடுதலைக்காய், ஆசீர்வாதங்களுக்காய் இவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரால் ஆமென். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வழி நடத்துதல் உங்களுக்கானதா இருக்கிறது. மக்களை ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 9384638738. நீங்கள் இந்த நிகழ்ச்சி குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ள, நம்முடைய ஆலயத்தின் கூட்டத்தை குறித்து தெரிந்து கொள்ள, அல்லது இலவசமான ஜெபங்கள், ஆலோசனைகள், உங்களுடைய விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை
ஆலயத்தில் மிக சிறப்பான கூட்டம். உங்களுடைய திருமணத்தை, உங்களுடைய அன்பின் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க நீங்க யார் உங்களுடைய திருமணத்தை ஆசீர்வதித்துக் கொள்ள விரும்புறீங்களோ, நாளை இரவு 7 மணி கூட்டத்தை தவற விடாதீர்கள். தேவன் உங்களோடு இருப்பார். சென்று வாருங்கள்.